ஏன் ஆறாங்க? நாம ஏன் அதை கும்பிடணும்? இதே கேள்விய நானும் எத்தனையோ தடவை அம்மா கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அம்மா அழறாங்களே தவிர ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. அப்படியா? இன்னைக்கு நான் கேக்குறேன் பாரு. வேண்டாம்டா, அம்மா அழுவாங்கடா. சொல்லலைன்னா நான் அழுவேன். நான் சொல்றது கேளுங்க, அடம் பிடிக்காதீங்க, சாப்பிடுப்பா. மாட்டேன். பாபு, இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். இத பாரு, அப்புறம் எனக்கு கோவம் வரும். கோவம் வந்து அடிங்க. டேய், நான் உங்களை கண்டிச்சு தான் வளர்த்தேன், தண்டிச்சு வளர்க்கலடா. பிடிவாதம் பண்ணாது, சாப்பிடுப்பா. அம்மா, நாம தினமும் சமாதிக்கு போய் சாமி கும்பிடுறோமே, ஏம்மா? எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்கு கோயிலுக்கு போறாங்க, நீங்க மட்டும் ஏமா சமாதிக்கு போறீங்க? அங்க போய் ஏமா அழறீங்க? தினமும் நீங்க அழறத பார்த்தா எனக்கு அழ வருதுமா. பாபு, சொல்லுங்கம்மா, ஏமா அழறீங்க? சொல்றேன்ப்பா, சொல்றேன். அதுக்கு ஒரு காலம் வரத்தான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. இனிமே முடியாதுமா. அம்மா, இந்த ஊர்ல எங்களை மாதிரி இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அப்பா இருக்காங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் அப்பா இல்ல. எங்கன்னு கேட்டா ஊருக்கு போயிருக்கிறதா சொல்றீங்க. ராஜா, இன்னைக்கு ஏன்டா இப்படி பேசுறீங்க? தம்பி என்ன கேக்குறாம்மா? அவனுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்கம்மா. அது தெரிஞ்சுக்க வேண்டிய வயசு இன்னும் உங்களுக்கு வரலப்பா. அம்மா, எங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னா சோறு போடுறீங்க, தூக்கம் வருதுன்னு சொன்னா முதுகுல தட்டி தூங்க வைக்கிறீங்க. ஆனா இது ஒண்ண மட்டும் எத்தனை வாட்டி கேட்டா ஏமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன ஏன்டா இப்படி கொல்றீங்க? அம்மா, சமாதியில இருக்கிறது யாரும்மா? சொல்லுங்கம்மா, இனிமே நீங்க மறைக்க முடியாது. மறைக்க மாட்டேப்பா, மறைக்கவே மாட்டேன். அப்ப சொல்லுங்கம்மா. ராஜா, அதுக்கு நேரம் காலம் வரும், அப்ப நானே சொல்றேன். ஏம்மா, அதுக்குள்ள ஒருவேளை நாங்க செத்து போயிட்டோம்னா? அப்படி சொல்லாதப்பா, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாத. நீங்க பிறக்கிறதுக்கு முந்தி உங்களை என் வயத்துல வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்களை என் கண்ணா நினைச்சு காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பின்னு 1000 பேர் இருந்தாலும் உங்க அப்பாவோட ரத்தத்துல துளிர் விட்டு முளைச்சிருக்க இந்த 2 சின்னஞ்சிறு செடிகளை தாண்டா நான் மரமா மலையா நம்பிக்கிட்டு இருக்கேன். அம்மா, அழாதீங்கம்மா, அழாதீங்க. கடவுளே, கொதிச்சுக்கிட்டு இருந்தது பொங்கி வழிய ஆரம்பிச்சிருச்சு. இனி மூடி எடுக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. ராஜா, பாபு, நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லத்தான் போறேன். பொழுது விடிஞ்சதும் வழக்கம் போல சமாதிக்கு போய் அந்த சன்னதியில நடந்ததெல்லாம் சொல்றேன். இப்ப சாப்பிடுவாங்க. வாங்கப்பா, வாங்க. அம்மா, சமாதியில இருக்கிறது யாரும்மா? சொல்லுங்கம்மா, இனிமே நீங்க மறைக்க முடியாது. கொல்லிமலை சாரலம்மா, குளிரடிக்கும் பூமியம்மா. கொல்லிமலை சாரலம்மா, குளிரடிக்கும் பூமியம்மா. மங்களமாய் அங்கு ஒரு மானிருந்தது, அந்த மானோடு ஆண்மானும் வாழ்ந்திருந்தது. சின்ன சின்ன குட்டிரண்டு, சிரிக்கும் தங்க பெட்டிரண்டு. சின்ன சின்ன குட்டிரண்டு, சிரிக்கும் தங்க பெட்டிரண்டு. சேர்ந்திருந்த மான்களுக்கு பிறந்து வந்தது, அந்த ஜீவனோடு பாசம் என்னும் விருந்து வந்தது. கொல்லிமலை சாரலம்மா, குளிரடிக்கும் பூமியம்மா.
உள்ளத்திலே பிறந்ததுதான் கொடுமை என்பது. போரளவும் இல்லையம்மா கருணை என்பது. அவன் உள்ளத்திலே பிறந்ததுதான் கொடுமை என்பது. காட்டு வேடம் துடித்து வந்தான், வேட்டையாடி முடிக்க வந்தான். கண்டு கொண்ட ஆண்மானோ கோபம் கொண்டது. அந்த களத்தினிலே ஆண்மானின் உயிர் பிரிந்தது. மணமுடித்த கணவனுக்கு மாலையீடு கட்டி வைத்து தினமும் அதை பெண்மானே தொழுது வந்தது. தன் சின்ன சின்ன குட்டிகளை தொழவும் சொன்னது. புரிந்தவரை புரியும் என்று முடிந்தவரை சொல்லிவிட்டேன். இருந்த கதை இவ்வளவே என்னிடத்திலே. இனி எதிர்காலம் யாவையுமே உன்னிடத்திலே. இனி எதிர்காலம் யாவையுமே உன்னிடத்திலே. அயோக்கிய பசங்களா, குடிக்க வந்தா ஒழுங்கா குடிச்சிட்டு போகாம கலாட்டாவை பண்றீங்க. இந்த வீரம்மா பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. ஏடா டேய், ஏடா தைரியம் இல்லாம ஏடா சாராய கடை வச்சிருக்கிறேன்? பொம்பளை தானேன்னு பாக்குறியா? வாழை ஒட்டு நடக்கிறேன். என்ன இங்க வேடிக்கை? உனக்கு என்ன வேணும்? ஒரு மஞ்ச கல்லு. சொல்லுமா. வீரம்மா, ஒரு 3 மந்த சீக்கிரம் கொடு. காசெடு. காசுக்கு பதிலா வேற ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன அது? இந்த தாலி. அட பாவி, வெள்ளிக்கிழமை அதுவுமா அவளை வெறுங்கடத்தாக்கிட்டு இதை எடுத்துட்டு வந்துட்டியே. நாளைக்கு சுமங்கலிங்க மாங்கல்ய நோம்பு இருக்கிற நாளியா? அதுக்காகத்தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய்யா, நோய் நொடி இல்லாம நீ 100 வயசு வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த பொம்பளை இந்த தலையில தான் ஏன் குங்குமப்பட்டு வைக்கணும்? நீ ஒண்ணு வீரம்மா, அந்த குங்குமப்பட்ட ஏன் நெத்தில வச்ச ஆகாதா என்ன? ஆஹா, இப்ப எது சொன்னாலும் ஓம் புத்தியில ஏறாது. ஆமா வீரம்மா, குடிக்கிறவங்க அத்தனை பேருமே சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா இந்த மண்டையில எதுவுமே ஏறாது. இந்த மாதிரி கையெல்லாம் நடக்குது. வீரம்மா, எனக்கு ஏதாவது குடி சீக்கிரம். கொடுக்க மாட்டேன். கீழே விழுந்துருவேன். கொடுக்க மாட்டேன். இங்க இருந்து நீ போ. நீ கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். வீரம்மா, என்ன வீரம்மா? ஐயோ, எனக்கு எனக்கு நீ ஏண்டி இங்க வந்த? தாலிய கழட்டிட்டு வந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது சங்கடம் ஏற்படுமோன்னு பயந்து தாங்க ஓடி வந்தேன். நான் நினைச்சது சரியாத்தான் போச்சு. கேடியம்மா, என் புருஷனை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? ஒரு ஆம்பளைய பொம்பளை கை நீட்டி அடிக்கிறதா? ஒரு ஆம்பளை கட்டின தாலியை கழட்டிக்கிட்டு வரலாமா? அவரு கட்டின தாலி அவரா கட்டிட்டு வந்தாரு. அதை கேட்கறதுக்கு நீ யாருமா? நான் யாரோதான் தாயே. உன்ன மாதிரி பொறுமைசாலிங்க இந்த பூமியில இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பொறுப்பில்லாத ஆம்பளைங்க தாலியை வித்தாவது குடிக்கணுங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஐயா, நீ தாலியை கழட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு ஏதாவது சங்கடம் வந்துடுமோன்னு பயந்து உன்னை தேடிக்கிட்டு இங்க ஓடி வந்திருக்கிறாளே, அதுதான் ஐயா பொம்பளை மனசு. அந்த புண்ணியவதியை விட்டுட்டு நீ ஐயா குடியை தேடிக்கிட்டு ஓடி வர்ற. இந்த பழா போன குடியினால எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு தெரியுமா? பல குடும்பங்கள் பட்னியால சாகரத்துக்கும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் இந்த குடிதான் ஐயா காரணமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குடிக்கிறவன் குடும்பம் எதுவுமே உருப்பிட்டதில்லை ஐயா. இந்த பாருயா, இனிமையாவது குடிய மறந்துட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு ஒழுங்கா காப்பாத்தியா. வீரம்மா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. நான் குடிக்கவே மாட்டோமா, இனிமே குடிக்கவே மாட்டோமா. இத உன் கையால் அவ கழுத்து போடு. அம்மா, நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா? நீங்க நல்லா இருக்கணுமா? உன் புருஷனை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. வரம்மா. சரி, வர்றேன்னு சொல்லாதயா, இது கள்ளுக்கடை. வீரம்மா, இது என்ன கள்ளுக்கடையா இல்ல தர்மச்சத்திரமா? தர்மசத்திரம் தான்யா. அப்புறம் எதுக்கு இந்த தொழிலு? வியாபாரம் பண்ணிக்கிட்டே வேதாந்தம் பேசுறியா? யோ, விளங்காம பேசக்கூடாது. என்ன சொல்ற? நம்ம ஊர் ஆம்பளைங்க
கண்டபடி குடிச்சு வீணா போயிடக்கூடாது. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தரவுல நின்னுடக்கூடாது. ஏற்கனவே கொள்ள கூட்டத்தினால சூறையாடப்படுற கிராமமாச்சே, நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலான்னு தான் நான் இந்த கடை எடுத்து நடத்துறேன்யா. அப்படியா? அம்மா, இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னீங்களம்மா. சொல்றேன்ப்பா, சொல்றேன். பாபு, எல்லாரும் கோயிலுக்கு போறாங்களே, நீங்க மட்டும் ஏமா சமாதிக்கு போறீங்கன்னு கேட்டீங்க. இதுதான்ப்பா என் கோயில். இதுல அடக்கமா இருக்கிறவர் தான் என் கடவுள். நீங்க அப்பா எங்கேன்னு கேட்கும் போதெல்லாம் ஊருக்கு போனதா சொல்லிக்கிட்டு இருந்தேனே, அந்த தெய்வம் இதுக்குள்ளதான்ப்பா இருக்காரு. இதுக்குள்ளதான் இருக்காரு. அப்பாவா? ஆமா, உங்க அப்பா தான் இந்த ஊருக்கு உபகாரியா இருந்தார். வீடு வேற வேறையா இருந்தாலும் கிராமவாசிங்க எல்லாரையும் ஒரே குடும்பமா கருதி நல்லது கெட்டதுக்கெல்லாம் தானே முன்னால் இருந்து நடத்துவாங்க. தர்ம சிந்தனையும் தயாள குணமும் நிறைஞ்ச உங்க அப்பா தான் இந்த ஊருக்கு கண்கண்ட தெய்வம். அவர் இருந்த காலத்துல ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து உழைச்சாங்க. அதனால இந்த ஊரே செழிப்பா இருந்தது. அப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஜக்கம்மா, ரொம்ப பசி போட்டிருக்கு. தலையை கூட சரியா தோட்டிக்கல. இப்படியே இருந்தா உடம்புக்கு ஏதாவது வந்துடும்ல. அப்புறம் தோட்டிக்கலாமா? இப்போதுல போட்டு சாப்பாடு போடு. என்னமோ 2 குழந்தைகளுக்கு டாக்டர் ஆயிட்டீங்களே தவிர இன்னும் நீங்க குழந்தையாவே இருக்கீங்க. இருங்க. ஜக்கம்மா, நான் எப்பவும் குழந்தையா தான் இருப்பேன். உனக்கு தெரியுமா, நம்ம கல்யாணத்துக்கு முதல்ல எங்க அம்மா தான் எனக்கு தலைக்கு தண்ணி ஊத்துவாங்க. சோக்கா கூட அவங்க தான் மாட்டி விடுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் நீதான். எங்க ஜக்கம்மா இருக்கிற வரைக்கும் நான் குழந்தை தான். சரி சரி, சாப்பிடுங்க. ஜக்கம்மா, என்ன அப்படி பாக்குறீங்க? உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. சரிதான். இன்னைக்குதான் புதுசா பாக்குறீங்களா என்ன? என் கண்ணுக்கு தினமும் புது பெண்ணு மாதிரி தான் தெரியுற. போங்க. என்ன போங்க? உன்னை பாக்குற போது 2 பிள்ளைக்கு தாயாயிட்ட மாதிரி என்னால நம்பவே முடியல. என்னங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க? என்னமோ தெரியல ஜக்கம்மா, இன்னைக்கு பொழுது விடிஞ்சிலிருந்து உன் ஞாபகமாவே இருக்கேன். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? சாப்பிடுங்க. அக்கிரமத்துக்கு அளவே கிடையாதா? என் தேவைக்கு ஒரு முடிவே கிடையாது. இந்த ஊரே எனக்கு சொந்தம். அதுதான் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற ஒரு துரும்பு கூட உனக்கு சொந்தம். இந்த பாரா, இதெல்லாம் எங்க ரத்தத்தினால் உழைச்சதுடா. கேவலம் நீ ஒரு கொள்ள கூட்டத்துக்காரன். நீ ஒவ்வொரு தடவையும் வரும்போது இனிமே வரமாட்டேன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா ஏமாந்து போறோம். மறுபடியும் வர கொள்ளையடிக்கிற. இவ்வளவு காலம் பொறுத்திருந்தோம், இனிமே பொறுத்திருக்க முடியாது. உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு காலம் ஏற்படுத்தப்பாய். அள்ளுடா. ஏய், தொடாத. தொட்ட வெட்டிடுவேன். அள்ளுடா. என்ன பாருங்க, என்ன பார்க்க மாட்டீங்களா? இதுக்கு தானா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னீங்க? விடிஞ்சதுல இருந்து ஏன் ஞாபகமாவே இருக்குதுன்னு சொன்னீங்களே, இதுக்கு தானா? பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். இதே மாதிரி அந்த கொள்ளக்கார காளிய வெட்டி அந்த ரத்தத்திலே என் கூந்தலை நினைப்பேன். அது வரைக்கும் இந்த கூந்தலை அள்ளி முடிக்க மாட்டேன். சத்தியம் உங்க மேல ஆட.
ராஜா, அன்னைக்கு நீ அப்பா எங்கேன்னு கேட்ட கேள்வி நேத்து வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு. ஆனா அன்னைக்கு அவந்த என் கூந்தலை அள்ளி முடிக்க இன்னும் எனக்கு நேரம் வரல. அந்த நேரத்தையும் உங்க வீரத்தையும் எதிர்பார்த்துதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ராஜா, பாபு, நீங்க வளர்ந்த பெரியவங்களானதும் அந்த கொலகாரனை பழிக்கு பழி வாங்குவோம். ஆமாமா, அவனை பழி வாங்கியே தீருவோம். நீங்க புலிக்கு பிறந்தவங்கடா, நீங்க புலிக்கு பிறந்தவங்க.